லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து ஆங்குலர் ஃபார்ம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுலேயும் 2 டைப் ஆஃப் ஃபார்ம் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது டெம்ப்ளேட் ட்ரிவன், எல்லாமே HTML-ல மட்டுமே வச்சு ஹேண்டில் பண்ணுறது, அது டெம்ப்ளேட் ட்ரிவன் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அப்புறம் இன்னொரு டைப் வந்து ரியாக்டிவ் ஃபார்ம். ஸோ அது வந்து HTML அண்ட் டைப் ஸ்கிரிப்ட். ஸோ இது 2 காம்பினேஷனும் யூஸ் பண்ணி ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டைப். ஸோ அது வந்து ரியாக்டிவ் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அண்ட் அதில் ஃபார்ம் கண்ட்ரோல், நேமு, எரரு, வேலிடேஷன், ஸோ இந்த மாதிரி சில அடிஷ்னல் கான்செப்டும் பார்த்துருந்தோம் ஃபார்முக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. இப்போ நம்ம வந்து ஒரு ஒன் மோர் நியூ டாபிக். ஸோ அது என்ன அப்படின்னா அப்சர்வபிள். ஸோ அப்சர்வபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா, அதாவது அப்சர்வபிள் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிசம். எதுக்காக அப்படின்னா டேட்டாவை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். ஸோ இங்கே ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, டேட்டாவை டெலிவரி பண்ணுற ஒரு சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது டேட்டா வேற எங்கேயாவது இருக்கும் ஒரு இடத்துல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா வந்து கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ், இந்த மாதிரியும் வச்சுக்கோங்க. ஓகே, சம்வேர் நம்மளோட டேட்டா ஒரு இடத்துல இருக்கும். அந்த டேட்டாவை எடுத்து அந்த அந்த இடத்துல இருந்து டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை கெட் பண்ணி எடுத்து அதை வந்து நம்மளோட ஆங்குலருக்கு அந்த டேட்டாவை கொடுக்கும். ஸோ டேட்டா டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளி இது ஒரு மெக்கானிசம். எதுக்காக அப்படின்னா டேட்டாவை ஸ்ட்ரீம் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம். ஓகே, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளால் சில அட்வான்டேஜஸ் எடுத்துக்க முடியும். இம்மிடியேட்டாக டேட்டா நமக்கு கிடைச்சிரும். இன்ஸ்டண்ட்டாக வித்தின் ஃபியூ மில்லி செகண்ட்ஸில் நமக்கு டேட்டாஸ் கிடைச்சிரும். ஒரு 500 செகண்ட்ஸ் கூட ஆகாது, 1 செகண்ட் 2 செகண்ட் கூட ஆகாது. ஸோ நம்மளால் மில்லி செகண்டில் டேட்டாவை எடுத்துட முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளால் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே அப்சர்வபிளில் எத்தனை டைம் வேணாலும் நம்மளால் வந்து கால் பண்ணி டேட்டாவை எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அசின்க்ரோனஸ் அப்படிங்கிறதும் நம்மளால பண்ண முடியும். நம்ம இந்த அசின்க்ரோனஸ் அப்படிங்கிறத ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்துருப்போம். சின்க்ரோனஸ், அசின்க்ரோனஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சின்க்ரோனஸ் அப்படிங்கிறது 1 பை 1 நடக்கும். ஒன்று முடிஞ்சாதான் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அது சின்க்ரோனஸ். அசின்க்ரோனஸ் அப்படிங்கிறது மற்ற விஷயங்களுக்காக வெயிட் பண்ணாது. ஸோ இது வந்து பேரலாக எல்லா ஃபங்க்ஷனும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எதுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் கிடைக்குதோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு அசின்க்ரோனஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சேம் கான்செப்டை நம்ம வந்து இந்த அப்சர்வபிளையும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு டேட்டா டெலிவரி சிஸ்டம். எங்கேருந்து எங்கே டேட்டா டெலிவரி பண்ணோம்னா நம்மளோட டேட்டா பேஸ் ஆர் சம்வேர் ஒரு பிளேஸ்ல இருந்து நம்மளோட ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு டேட்டாவை டெலிவர் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து இன்னொரு கான்செப்ட். ஸோ இந்த அப்சர்வபிள் கூட சேர்ந்த மாதிரி தான் இதுவும் RxJS அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது ரியாக்டிவ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ RxJS அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா சிம்பிள் ஒரு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. இதை யூஸ் பண்ணி நம்மளால அசின்க்ரோனஸ் அப்புறம் ஈவென்ட் பேஸ்டு டேட்டாவை ஒர்க் பண்ண முடியும். அதாவது ஹேண்டில் பண்ண முடியும். டேட்டாஸை ஃபில்டர் பண்ணுறது, இல்லைனா மேப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னும் சில கான்செப்ட் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இந்த RxJSன்ற அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த RxJS லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம டேட்டாவை வாங்கிட்டோம் டேட்டா பேஸ்ல இருந்து, அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும்
அப்படின்னா அப்போ இந்த RxJS வந்து நமக்கு சில வழிகளில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதில் அப்சர்வபிள் ஏன் வந்து ஆங்குலருக்கு தேவை, என்ன யூஸ் அப்படின்னா, நமக்கு எப்போல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக டேட்டா தேவைப்படுதோ ஓவர் டைம், ஒரு 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 பீரியட் ஆஃப் டைமில், ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இந்த அப்சர்வபிள் நமக்கு வந்து, அதாவது இந்த ஆங்குலரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக டேட்டாவை டீல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஓவர் ஆஃப் டைம் பீரியடில். ஓகே, ஸோ இப்போது இதோட பேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு சர்வீஸ் ஃபைல் இருக்கு. சர்வீஸ் எதுவும் இல்லையா? ஓகே, சர்வீஸ் ஃபைல் நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ng service, ng generate service slash post. ஸோ இந்த கமாண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு சர்வீஸை ஆங்குலரில் கிரியேட் பண்ணுறதுக்கு ng generate சர்வீஸ், அந்த சர்வீஸோட நேம். நான் இங்கே வந்து சர்வீஸோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு நேம் எக்ஸ்ட்ரா மென்ஷன் பண்ணியிருக்கேன். சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் மென்ஷன் பண்ணி ஸ்லாஷ் போட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது இது என்ன பண்ணும், இப்போ நான் யூஸ்வலி எப்படி நம்ம ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணியிருப்போம்னா டேரெக்டாக அந்த சர்வீஸ் நேம் போட்டிருப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டராக கன்சிடர் ஆகும். ஸோ சர்வீசஸ்னு ஒரு ஃபோல்டர் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும். அந்த சர்வீசஸ் ஃபோல்டருக்குள்ள போஸ்ட் அப்படிங்கிற சர்வீஸ் ஃபைல் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, நமக்கு டேரெக்டாக ஃபைல் வேணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபோல்டர் நேம் மென்ஷன் பண்ண வேணாம். இல்லை, நான் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அப்போது நம்ம வந்து சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் நேம் வந்து ஏதாவது என்ன வேணால் வச்சுக்கலாம். சர்வீசஸ் தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டர் நேம் வச்சு அதுக்குள்ளே ஃபைல் நேம் என்னவோ அதை நம்ம போட்டுக்கலாம், அந்த சர்வீஸ் நேம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீசஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே இந்த போஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, போஸ்ட் அப்படிங்கிற சர்வீஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த அப்சர்வபிளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் அப்சர்வபிள். ஓகே, ஸோ ஃப்ரம் RxJS. ஸோ இந்த RxJSல இந்த லைப்ரரியில தான் நமக்கு அப்சர்வபிள் இருக்கு. ஓகே, ஸோ அப்சர்வபிளை ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த அப்சர்வபிளோட பேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஸோ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஓகே, ஸோ அப்சர்வபிள் அப்படின்றதே வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ அப்சர்வபிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு அப்சர்வபிளை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நம்ம எப்படி ஒரு ஃபார்ம் குரூப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக நியூ ஃபார்ம் குரூப், நியூ ஃபார்ம் கண்ட்ரோல் அந்த மாதிரி நம்ம போட்டோம்ல, ஒரு ஃபார்ம் குரூப் ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ சிமிலர் இங்கேயும் ஒரு அப்சர்வபிளை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ அப்சர்வபிள் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும். ஓகே, ஸோ இதில் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் தேவை. ஓகேவா, ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் போடுவோம்ல, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அப்சர்வபிளில் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், அதில் அந்த டேட்டா கோலனினி அந்த மாதிரிலாம் வைக்கலாம்ல நம்மளால் இன்புட் மாதிரி. ஸோ அதுதான் இந்த சப்ஸ்கிரைபர். ஸோ அப்போது இந்த சப்ஸ்கிரைபர் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் டாட் நெக்ஸ்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் இந்த அப்சர்வபிள் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும்போது, கிரியேட் ஆகும்போது நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால் பண்ணிக்க முடியும்.
ஓகேவா? ஸோ இப்போ அதாவது எப்படின்னா, இப்போ அப்சர்வபிள் நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்? அதுக்கு அடுத்து என்ன நடக்கணும்? அதுக்கு அடுத்து என்ன நடக்கணும்? இந்த மாதிரி. ஸோ அப்போ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து ஹலோ அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அடுத்து வந்து இந்த ஹலோன்றது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் பிரிண்ட் ஆகணும். ஹலோ ஸ்டூடண்ட் இந்த மாதிரி. ஸோ அடுத்து இந்த மாதிரி நம்ம எத்தனை சப்ஸ்கிரைபர் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து. இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்மளால வந்து போட்டுக்கிட்டே போகலாம். இப்போதைக்கு நான் சும்மா ஒரு 3 மட்டும் ஆட் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலி நான் எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஸோ சப்ஸ்கிரைபர் டாட் கம்ப்ளீட். ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு அப்சர்வபிளோட பேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இந்த நியூ அப்சர்வபிள் அப்படிங்கிறது ஒரு அப்சர்வபிளை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், இந்த நியூ அப்சர்வபிள். அடுத்தது இந்த சப்ஸ்கிரைபர் டாட் நெக்ஸ்ட்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு வேல்யூவை சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அதுக்கான அந்த லைன் ஆஃப் கோட் தான் இந்த சப்ஸ்கிரைபர் டாட் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகணும்னா கம்ப்ளீட், எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த ப்ராசஸ், அவ்வளோதான், சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு அப்சர்வபிளை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. அதாவது இந்த இடத்துல நியூ போட்டு ஒரு அப்சர்வபிள் நம்ம இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு மீனிங் வந்து நம்ம அப்சர்வபிளை கிரியேட் பண்ணியாச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் அந்த லாஜிக், அந்த அப்சர்வபிள் லாஜிக் அப்படின்னா அப்படி கிடையாது. அது லாஜிக்கலி எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அப்சர்வபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை ஒரு வேரியபிளுக்கு வச்சிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை கால் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அது சிம்பிள், சப்ஸ்கிரைப்ன்ற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா app.ts ஃபைலில் போயிட்டு என்னோட சர்வீஸை நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் போஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட சர்வீஸ். எப்பயும் போல் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டரில் ஆட் பண்ணணும் கரெக்டாக. போஸ்ட் ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்வீஸில் இருக்க அந்த அப்சர்வபிள், நம்ம ஆல்ரெடி அப்சர்வபிள் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த அப்சர்வபிளை நான் வந்து ட்ரிகர் பண்ண போகிறேன். ஸோ அந்த அப்சர்வபிளை ட்ரிகர் பண்ணுறதுக்கு, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதை கால் பண்ணணும். ஸோ எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா திஸ் டாட் போஸ்ட் டாட் அப்சர்வபிள். ஸோ இதுதான் அந்த அப்சர்வபிளோட வேரியபிள். ஸோ இப்போ அந்த அப்சர்வபிள் கிட்ட இருந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை வாங்கணும். ஸோ இப்போ டேட்டா அங்கே இருக்கு, அதாவது நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி ஒரு அப்சர்வபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. ஸோ அப்போது நம்ம இங்கே அப்சர்வபிள் கிரியேட் பண்ணியாச்சு, டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம வாங்கணும்ல, இந்த டேட்டாவை சம்வேர் நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நம்ம கெட் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதை கெட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் மெத்தட் தான் வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு அந்த டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக்ஸ்ட்ன்ற கான்செப்ட் சேம். நெக்ஸ்ட்னா அந்த வேல்யூ எடுத்து கொடுக்கறது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு, இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இதில் நம்ம இப்போதைக்கு கன்சோல் லாக் போட்டு டேட்டா என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு அப்சர்வபிள் இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்சர்வபிள்னா என்ன அப்படின்றது. இது வந்து ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம். ஸோ இங்கே வந்து சம் டேட்டா இருக்குது.
ஹலோ ஸ்டூடெண்ட் RxJS இப்படின்ற மாதிரி ஒரு 3 டேட்டா இருக்கு. இந்த 3 டேட்டாவை நம்ம சர்வீஸ் ஃபைல்ல இருந்து காம்பனன்ட் ஃபைலுக்கு ஷேர் பண்ண போறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த அப்சர்வபிளை நம்ம கால் பண்ணணும். ஏன்னா அப்சர்வபிள்ல தான் டேட்டா இருக்கு, அதுதான் டேட்டாவை எடுத்து நமக்கு கொடுக்க போகுது. ஸோ அதனால அதை எடுக்கிறதுக்காக இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் கான்செப்ட் தான் வந்து டேட்டாவை நமக்கு கொடுக்க போகுது. கரெக்டா? அப்போ இந்த நெக்ஸ்ட்ல டேட்டா சம்வேர் டேட்டா நமக்கு வரப்போகுது. அதை நம்ம வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன்ல சம்வேர் இந்த இடத்துல நம்ம என்ன நேம் வேணா வைக்கலாம். டேட்டான்னு வைக்கலாம், வேல்யூன்னு வைக்கலாம், இல்லை சம் அதர் டேட் என்ன வேணா நேம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன், நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான். ஜஸ்ட் அந்த வேல்யூ இதில் தான் வரப்போகுது, நான் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனில் போய் கன்சோலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த 3 டேட்டாவும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். அதாவது ஹலோ, ஆங்குலர், அந்த டேட்டா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஹலோ ஸ்டூடெண்ட் அப்புறம் RxJS. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்சர்வபிள் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சா டேட்டா. ஸோ அப்சர்வபிள்ல இருந்து நம்மளால டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்க முடியும். இதுதான் வந்து பேஸ். ஓகேவா? ஸோ ஒரு அப்சர்வபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர். இது இருக்கிறதுலே வெரி சிம்பிள் பேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுல நம்ம இன்னும் நிறைய பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் பேஸ் ஸ்ட்ரக்சர்னா இதுதான். அண்ட் அந்த அப்சர்வபிள்ல இருக்க டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா இதுதான் பேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஒரு பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணி தான், இந்த ஒரு லைன் ஆஃப் கோட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால அப்சர்வபிள்லேருந்து டேட்டாவை எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து இந்த அப்சர்வபிளை கால் பண்ணுறோம். அப்போ இது என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் அப்சர்வபிளுக்கு ஒரு ட்ரிகர் அனுப்பும். அப்போது அந்த ட்ரிகர் அப்சர்வபிளுக்கு போனதுக்கப்புறம் அப்போ அப்சர்வபிள் வந்து என்ன பண்ணுன்னா, இங்கே வந்து டேட்டா இருக்குது, ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். கரெக்டுங்களா? அப்போது டேட்டா இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அப்சர்வபிள் வந்து சப்ஸ்கிரைப், நம்ம எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணமோ அங்கே வந்து சொல்லும். அப்போ இந்த சப்ஸ்கிரைப் வந்து அந்த டேட்டாவை எடுத்துரும். அகைன் இந்த அப்சர்வபிள் வந்து மறுபடியும் டேட்டா வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். அகைன் இன்னொரு டேட்டா இருக்கு, அகைன் அது வந்து சப்ஸ்கிரைப் மூலியமா டேட்டாவை பிரிண்ட் பண்ணிடும். அகைன் இது இங்கே வரும், அடுத்த டேட்டா ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். டேட்டா இருந்துச்சுன்னா மறுபடியும் காம்பனண்ட்டுக்கு போகும், அந்த டேட்டா நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஃபைனலி வந்து எல்லா டேட்டாவும் முடிஞ்சிடுச்சு, நான் இந்த சப்ஸ்கிரைபரை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து கம்ப்ளீட், இதோட முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் டேட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி இது எனக்கு அந்த இதை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதில் அடுத்தது இங்கே கம்ப்ளீட் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் அதனால் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இஃப் இன்கேஸ் ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆகுது, இல்லை ஏதாவது வந்து எரர் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அப்போ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட்டுக்கு பதிலாக எரர் இந்த மாதிரி நம்மளால் போட்டுக்க முடியும். ஸோ இதில் ஏதாவது எரர், என்ன எரர் வேணா இருக்கலாம். ஸோ ஒன்று சப்ஸ்கிரைபர் கரெக்டாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை டேட்டா வந்து டேட்டா பேஸ்லேருந்து ப்ராப்பராக வராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி, இல்லை இன்டர்நெட் இஷ்யூ சம்திங், ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம இந்த எரர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எந்த எரரும் இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஃபைனலி இது கம்ப்ளீட்டே ஆகலை. அதாவது இங்கேயே சொல்லப்போனால் நம்மளோட வேல்யூ எல்லாமே சென்ட் பண்ணிட்டோம். அது வந்து மறுபடியும் ரன் ஆகி ஃபைனலி இது வந்து நமக்கு இங்கே எரர் அடிக்கும், எரர் சம்திங் வென்ட் ராங். ஏன்னா அதுக்கப்புறம் டேட்டா இருக்கான்னு அதை செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அங்கே டேட்டா இல்லாததுனால அது லூப்பில் போய்கிட்டே இருக்கும். அப்போ டேட்டாவே இல்லை அப்படின்றதுனால நமக்கு எரர் த்ரோ பண்ணிடும், சம்திங் வென்ட் ராங் அப்படிங்கிற மாதிரி எரர். ஓகேவா? ஸோ எரர் ஹேண்ட்லிங் பண்ணணும்னா அதுக்கு இந்த எரர் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த எரரை நம்ம ப்ராப்பராக இங்கே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இங்கே தானே நம்ம டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இங்கே ஹேண்டில் பண்ணணும்னா இங்கே எப்படி போடலாம்னா, ஜஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து எரர் அப்படிங்கிறதையும்
ஒரு கால் பேக்காக நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ எரர் இங்கே எல்லாம் மோஸ்ட்லி ஒரு கால் பேக் மெத்தட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கால் பேக் மெத்தடில் தான் வரும். ஸோ நமக்கு அந்த கால் பேக் கான்செப்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அந்த எரர் ப்ராப்பராக நமக்கு இங்கே ஹேண்டில் ஆகுதா? இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஒரு ஒரு எரர் மாதிரி இங்கே எரர் த்ரோ பண்ணுச்சு. நம்ம அந்த எரரை ப்ராப்பராக கெட் பண்ணாததுனால, இங்கே கெட் பண்ணாததுனால, கரெக்டாக இங்கே நம்ம கெட் பண்ணலைன்னா அது வந்து ஓவராலாக அந்த சப்ஸ்கிரைபரே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அவுட்புட் நமக்கு கிடச்சிரும். ஆனால் இதுவே நம்ம எரர் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணியிருந்தோன்னா அந்த எரர் ப்ராப்பராக நமக்கு நம்மளோட ஃபங்க்ஷனில் அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் வென்ட் ராங் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த எரர் ஹேண்ட்லிங் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்க முடியும் இந்த அப்சர்வபிள் கான்செப்டில். ஓகே, ஸோ கம்ப்ளீட் எப்போ டேட்டா வந்து ஃபினிஷ் ஆகுதோ அப்போது நம்ம கம்ப்ளீட் அந்த இண்டிகேஷன், ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த மெத்தட் ஏதாவது எரர் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா சப்ஸ்கிரைபர் டாட் எரர், ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் இப்போது இந்த கம்ப்ளீட் அண்ட் எரர் இருக்குல்ல, நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த கம்ப்ளீட்டோ இல்லை எரரோ நடந்ததுக்கப்புறம் இந்த அப்சர்வபிள் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஹலோ ஸ்டூடெண்ட் ஆர்எக்ஸ்ஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அது பிரிண்ட் ஆகாது. கரெக்டுங்களா? ஸோ அது என்ன ஆகும்னா, நம்ம ஒன்று எரர் இங்கே போட்டிருக்கோம், இல்லைனா வந்து கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துருக்கோன்னா அந்த கம்ப்ளீட் எப்போ ரீச் ஆகுதோ அப்சர்வபிளில் அப்போது அது வந்து அந்த அப்சர்வபிள் டெர்மினேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ, எப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோமோ அப்போ டெர்மினேட் ஆகிடும். இல்லை எப்போ வந்து எரர் வருதோ அப்போ அது டெர்மினேட் ஆகிடும் அந்த அப்சர்வபிள். அதுக்கு மேலே அது வந்து லைவாக இருக்காது, க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு மேலே நம்மளால் டேட்டாவை அங்கேருந்து கெட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட் அண்ட் எரர் வந்து அப்சர்வபிளை டெர்மினேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, அண்ட் மோஸ்ட்லி இந்த அப்சர்வபிள் கான்செப்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டேட்டாவை டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கும்போது அந்த டேட்டாவை நம்மளோட காம்பனண்ட்டில் கெட் பண்ணி அந்த கெட் பண்ண டேட்டாவை நமக்கு தேவையான இடத்துல HTML நார்மலி நம்ம டேட்டா என்ன பண்ணுவோம், டிபியில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்மளோட HTML ஷோ பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போ ஒரு யூசரோட டீட்டெயில்ஸ் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம், இல்லை நம்மளோட அப்ளிகேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட டேட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி நம்ம யூஐயில் காட்டினா தான் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போது இந்த இடத்துல இந்த டேட்டாபேஸ் அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் தேவை. ஸோ அது வந்து நம்ம அடுத்ததாக பார்ப்போம். அந்த கனெக்ட் பண்ணுற விஷயத்தில் இந்த அப்சர்வபிள் யூஸ் பண்ணி தான் நம்மளால் டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, HTTP கிளைண்ட் அப்படின்னு ஒன்று. பட் இந்த அப்சர்வபிள் அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன மாதிரி பார்க்கலாம்னா, நான் என்ன பண்ணுறேன், ஓகே, ஸோ நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதாவது இப்போது நம்ம வந்து இந்த அப்சர்வபிளில் தனித்தனியாக இத்தனை டேட்டா அனுப்பிட்டுருக்கோம்ல, நான் இந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு அரே வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். அதுதான் என்னோட வேல்யூ. ஓகே, ஸோ ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங். இப்போ நான் தனித்தனியாக அனுப்புனதுக்கு பதிலாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் அனுப்புனது டைரக்ட் ஸ்ட்ரிங்கு. கரெக்டுங்களா? ஒரு தனித்தனி ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை அனுப்ப போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் அதே ஹலோ நார்மல் ஒரு அரே தான் நான் கிரியேட் பண்ணுறேன். அரே ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் டேட்டா
அப்புறம் ஃபைனலி வந்து நம்ம இங்கே எரருக்கு பதிலாக கம்ப்ளீட்னு வச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு இந்த வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா HTML-ல லூப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே. ஸோ நான் இங்கே வந்து மை வேல்யூ அப்படின்ற மாதிரி, இது வந்து அரே தானே. ஸோ நான் வந்து ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து நான் வாங்க போகிறேன் என்னோட டிஎஸ் ஃபைலில். கரெக்டாக? அப்போது மை வேல்யூ, அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, அது என்னன்னா அரே. கரெக்டாக? ஸோ இனிஷியலி அது எம்டியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் வந்து யா. ஸோ இதுதான் வந்து அந்த வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு நான் இங்கே வரக்கூடிய டேட்டாவை ஜஸ்ட் அசைன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். திஸ் டாட் மை வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இதில் ஓகே, ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு இதை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி இருக்கும்போது நம்மளால் எக்ஸாக்டாக அது என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு வேரியபிளாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ப்ரெடிக்ஷனில் நம்மளால் போக முடியாது. ஸோ இதுவே ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் எந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்றதை நம்மளால் வந்து சொல்ல முடியும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு டைப் வைக்க முடியும். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ கெட் யூசர்ஸ் சம்திங் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் எப்பயும் போல தான். ஸோ இதில் நான் வந்து இந்த அப்சர்வபிளை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். பட் இந்த வேரியபிள் இல்லாமல் டேரெக்டாக இந்த மாதிரி நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதில் இந்த ஃபங்க்ஷன் என்ன டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆஃப் அரேவை ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? ஆல்சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அப்சர்வபிள் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு டைப் வைக்கலாம் அப்படின்னா கோலன் வச்சு அப்சர்வபிள் இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் போட்டு அதுக்குள்ள ஆக்சுவல் டேட்டா ஸ்ட்ரிங் அரே. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா இது என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்சர்வபிள் ஆஃப் ஸ்ட்ரிங் அரே டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி. இப்போ நான் இங்கே வந்து வெறும் ஸ்ட்ரிங் அப்படின்னா நான் வெறும் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், அரே கொடுக்காம டேரெக்டாக வெறும் ஸ்ட்ரிங் கொடுக்க முடியும். இல்லை வந்து டேரெக்டாக வந்து ஆப்ஜெக்ட் அரே அப்படின்னா ஆப்ஜெக்ட் அரே. ஸோ அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டாவோ நம்ம அந்த டைப் அங்கே வந்து போட்டுக்கலாம். நம்பர்னா நம்பர், சம்திங் என்னவோ அதை போட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா நம்ம வந்து இப்போது ஃபங்க்ஷனாக அங்கே எழுதிட்டோம். ஸோ இந்த இதுக்கு பதிலாக கெட் யூசர்ஸ், அதுதானே அந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கெட் யூசர் ஃபங்க்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், டேட்டாவை எடுக்கிறோம், அதை மை வேல்யூன்றதுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம வந்து இதை HTML-ல ஷோ பண்ணலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே போயிட்டு ஒரு லூப் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ தானே அந்த டேட்டா எல்லாமே வந்து நமக்கு HTML-ல கரெக்டாக தனித்தனியாக தெரியும். கரெக்டாக? அது என்ன பண்ணுறேன், ஒரு HTML-ல ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாமே, அன்ஆர்டர் லிஸ்ட், அதில் எல்ஐ லிஸ்ட்டு. ஸோ இதில் NG ஃபார் எப்பயும் போல் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான். NG ஃபாரில் லெட் யூசர் ஆஃப் யூசர்ஸ் மை வேல்யூ. கரெக்டாக? மை வேல்யூ இதுதானே, இதுதான் நம்மளோட வேரியபிள் நேம். ஸோ மை வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து யூசர்
அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இங்கே போனோம் அப்படின்னா இங்கே பாருங்க அந்த 3 டேட்டாவும் நமக்கு நம்மளோட HTML-ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் டேட்டாவை அப்சர்வபிள்ல இருந்து நம்மளோட HTML-க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுலயே வந்து நம்மளால வந்து அசின்க்ரோனஸ் கான்செப்ட் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அது வந்து இப்போ பேக் எண்ட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணாம நம்மளால அசின்க்ரோனஸ் போடுறதோ இல்லை அந்த இதை யூஸ் பண்றது அந்த அளவுக்கு நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம பேக் எண்ட் கனெக்ட் பண்ணும்போது அது பார்த்துக்கலாம். ஓகே. பட் அசின்க்ரோனஸ் அதெல்லாம் பாசிபிள். பட் இப்போ அதை பண்ணணும்னா நம்ம டைம் அவுட் வேணா ஆட் பண்ணி பண்ணலாம். பட் அது அந்த அளவுக்கு இதாக இருக்காது. ஓகே. ஸோ இது வந்து பேசிக்காக இருக்க அப்சர்வபிள் கான்செப்ட். நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். இப்போ இதுல இந்த RxJS கான்செப்ட் அப்படின்னு ஒன்று நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து சில கான்செப்ட் சில மெத்தட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால வந்து அந்த வரக்கூடிய டேட்டாவை நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும். சம்வாட் அதை ஏதாவது பண்ண முடியும், ஃபில்டரு இல்லைனா வந்து மேப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு ஒரு மெத்தடாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஜெனரலி இந்த RxJS கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு பைப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ பைப் யூஸ் பண்ணி தான் நம்மளால வந்து அது அந்த RxJSல இருக்க கான்செப்டை அந்த அப்சர்வபிள்குள்ள ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை அப்சர்வபிள் கூட ஆட் பண்ணுறதுக்கு இந்த பைப் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் நேம் ஒரு ஒரு கான்செப்ட் RxJS கான்செப்ட் இருக்குல்ல அதை வந்து ஆப்ரேட்டர்ஸ் RxJS ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ அது ஒரு ஒன்றுனா நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்காக இல்லாமல் இதை வந்து நம்பராக மாற்றலாம். ஓகே. ஸோ இங்கே போயிட்டு 10 அப்படிங்கிற நம்பர். ஸோ இதில் 20 அப்புறம் 30. ஓகே. 30 நம்பர் ஒரு மொத்தம் 3 நம்பர் எப்பயும் போல். நான் இங்கே வந்து இதெல்லாம் எடுத்துடுறேன். நமக்கு இந்த மை வேல்யூ அதெல்லாம் தேவையில்லை. நான் இதை ஈக்குவல் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே தான், அதாவது நம்ம இங்கே தானே அந்த இதை கால் பண்ணி எடுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ இங்கே நம்மளால் வந்து அந்த அந்த வரக்கூடிய டேட்டாவை எடுத்து ஹேண்டில் பண்ண முடியும், அதாவது ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் போட்டு போடலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேரெக்டாக போடலாம். ஓகே. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷனாக இல்லாமல் பழைய மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் போடலாம், பட் நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளாக போடலாம். ஓகே. என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்சர்வபிள் அப்படிங்கிறத ஒரு கான்ஸ்டன்ட், அப்புறம் எப்பயும் போல் இந்த டேட்டா. ஓகேவா? ஸோ இது நமக்கு ஆல்ரெடி பண்ணது தான். இப்போ இந்த அப்சர்வபிளை நான் வந்து இங்கே கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நான் டைரெக்டாக அதை வந்து கால் பண்ண போகிறேன். this dot post dot observable. இப்போ இதுக்கு பைப் அப்படிங்கிற அந்த இதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா அந்த கான்செப்ட். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால RxJSல இருக்க ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ண முடியும், அதாவது அந்த மெத்தட்ஸ் அந்த கான்செப்ட். ஸோ அதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்னன்னா மேப். ஓகேவா? ஸோ இந்த மேப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இம்போர்ட் மேப், அது எதில் இருக்கணும், RxJS. ஓகே. ஸோ மேப்பை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த RxJSலாம் வந்து நம்ம
கன்ஸ்ட்ரக்டாரில் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. இதை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயமும், எல்லா இம்போர்ட் பண்ணுற லைப்ரரிஸும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டாரில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ சில இது நம்ம கன்ஸ்ட்ரக்டாரில் போட்டு யூஸ் பண்ணணும், சில இது வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணணும். இது என்ன சிம்பிளாக யூஸ் பண்ண நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மேப் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கான்செப்ட். இது வந்து ஒரு மாடியூல் கிடையாது. ஓகேவா? மாடியூல் அப்படிங்கிறது பெரிய விஷயம். நிறைய கான்செப்ட் சேர்ந்தது ஒரு மாடியூல். ஓகே. ஆனால் இந்த மேப் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கான்செப்ட். ஸோ எப்போலாம் நீங்கள் சிங்கிள் கான்செப்டை யூஸ் பண்ணுறீங்களோ ஒரு லைப்ரரியா, அப்போ வந்து நீங்கள் இம்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். கன்ஸ்ட்ரக்டாரில் நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. எப்போலாம் நீங்கள் ஒரு மாடியூல் யூஸ் பண்ணுறீங்களோ, மாடியூல் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கான்செப்ட். கரெக்டுங்களா? ஸோ அப்போது அந்த மாடியூலை யூஸ் பண்ணும்போது நம்ம கன்ஸ்ட்ரக்டாரில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டைரக்ட் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். அதனால கன்ஸ்ட்ரக்டரை நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. நான் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் மேப் அப்படிங்கிறது. ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ வேல்யூ கால் பேக் ஃபங்க்ஷன் வேல்யூ இன்ட்டு 2. நான் வந்து இந்த வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன வேல்யூ வருதோ அதை ஜஸ்ட் நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே. ஓகே. ஸோ இது இருக்கட்டும். ஸோ இதில் டாட் சப்ஸ்கிரைப், எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் ஆட் பண்ணி எப்பயும் போல் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். கன்சோல் லாகில் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோன்னா, வரக்கூடிய வேல்யூவை எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூவோட டேட்டாவை மாற்ற போகிறோம். ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறது. ஓகே. ஸோ வேல்யூ டைப் இஸ் அன்னோன். ஓகே. இங்கே வந்து டெஸ்ட் டாட் போஸ்ட் டாட் அப்சர்வபிள். இங்கே வந்து ஒரு டைப் வந்து எதுவுமே கொடுக்கலையா? ஓகே. அப்சர்வபிள் அப்சர்வபிள். ஓகே. இங்கே வந்து நம்ம டைப் கொடுக்கணும் ஆக்சுவலி நம்பர் அப்படின்னு. எப்பயும் போல் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து டைரக்ட் நம்பர் தானே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இதோட டைப். இந்த அப்சர்வபிளோட டைப் வந்து நம்பர். ஓகே. ஸோ இப்போது இதோட டைப் வந்து நம்பராக வரப்போகுது. அதனால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, இந்த மேப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, எவ்வளோ வேல்யூ வந்தாலும் வரக்கூடிய வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்க போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்தோம். அப்போது நமக்கு டைரக்ட் வேல்யூ கிடைச்சது. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வரக்கூடிய வேல்யூவை அப்டேட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம வந்து டேட்டாவாக நமக்கு எங்கே தேவையோ அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் வந்து டேட்டாவை, ஆக்சுவல் டேட்டாவை எடுத்து நமக்கு கொடுக்கறது இடம். கரெக்டாக? அப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன டேட்டா வந்தாலும் நான் அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் அனுப்ப போகிறேன். ஸோ அதுதான் நடக்கும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற டேட்டா 10, 20, 30. ஆனால் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 20, 40, 60 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மேப் ஆப்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா, என்ன டேட்டா வந்தாலும் அந்த டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவோட ஆக்சுவல் டேட்டாவை அப்டேட் பண்ணி ஒரு நியூ டேட்டாவை கன்வெர்ட் பண்ணும். ஓகே. அதாவது அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு டேட்டாவிலேருந்து, அதாவது ஆக்சுவல் டேட்டாவிலேருந்து வேற ஒரு டேட்டாவாக மாற்றுறது. நம்ம இங்கே நம்பர் அனுப்புறதுனால அதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இதுவே வந்து வேற ஏதாவது இப்போ ஸ்ட்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கை அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ சம்வாட் என்ன வேணால் பண்ணலாம். வரக்கூடிய டேட்டாவை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன் அப்படின்னா அப்போது இந்த மேப் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மேப் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஆப்ரேட்டர், அது வந்து என்னன்னா ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர் வந்து என்ன பண்ணுன்னா, சிம்பிள், ஒரு கண்டிஷன் மாதிரி இது ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10, 20, 30
இன்னும் 2 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 40 50 இந்த மாதிரி வந்து நான் வந்து டேட்டாஸை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேப்புக்கு பதிலாக நான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபில்டர். ஸோ இதையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்சுவலி மேலே பார்த்தா இது வந்து இம்போர்ட் ஆகியிருக்கும். இங்கே பாருங்கள், RxJSல இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது இது வந்து என்னன்னா, ஒரு கண்டிஷன் நம்ம இங்கே போடணும். ஸோ நான் என்ன கண்டிஷன் வைக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய வேல்யூ கிரேட்டர் தென் 20 இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது இந்த சப்ஸ்கிரைபில் இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கண்டிஷன் இங்கே வச்சுட்டேன். ஓகே, ஸோ அப்போது கான்செப்ட் படி 10 20 பிரிண்ட் ஆகக்கூடாது, 30 40 50 மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? ஏன்னா இந்த ஃபில்டர் நம்ம என்ன போட்டிருக்கோம், இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வரக்கூடிய டேட்டாவை ஃபில்டர் பண்ணி தேவைன்னா வச்சுக்கணும், தேவையில்லைனா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடணும், அவ்வளோதான். அதுதான் அந்த ஃபில்டரோட வேலை. ஸோ அப்போ நான் இங்கே கண்டிஷன் போட்டிருக்கேன், வரக்கூடிய வேல்யூ எபோவ், அதாவது கிரேட்டர் தென் 20 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது நம்ம அவுட்புட் பார்த்தோன்னா 30 40 50 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 10 20 அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறதுனால அதை ஃபில்டர் பண்ணி இக்னோர் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ரேட்டரை வந்து ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து மேப்பும் இது கூட ஜாயின் பண்ண முடியும். சிம்பிளாக கமா போட்டு மேப் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேப்பில் வரக்கூடிய, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், மேப்பில் வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்டாக? வேல்யூ இன்டூ 2. ஸோ அப்போது எந்த வேல்யூ எல்லாமே ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் 20 இருக்கணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது நமக்கு ரிட்டர்ன் ஆகும்போது 20 30 40 50 ரிட்டர்ன் ஆகுமா, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி டபுளாக நமக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். 60 80 100 இங்கே வந்துருச்சா? ஸோ நம்மளால் காம்பினேஷனாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லை இண்டிவிஜுவல் ஆப்ரேட்டர்ஸும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் இதில் இருக்க கான்செப்ட், மேஜராக நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட். இன்னும் வேறு சில கான்செப்ட்லாம் இருக்குது, நீங்கள் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்விட்ச் மேப்பு, அப்புறம் மெர்ஜ் மேப்பு, இந்த மாதிரி அந்த மேப்லேயே வந்து ஸ்விட்சு, மெர்ஜு, கன்கேட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் டீபவுன்ஸ் டைமு. ஸோ அந்த டீபவுன்ஸ் டைம்லாம் வந்து என்ன பண்ணோன்னா, டேட்டாவை அதாவது இந்த சப்ஸ்கிரைபுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த டீபவுன்ஸ் கான்செப்ட் வந்து அதுதான் டீபவுன்ஸ் டைம் அப்படின்னா. ஸோ இங்கே எப்படி நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் டேட்டா அனுப்புகிறோம்ல, ஃபில்டரில் அப்டேட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அனுப்புகிறோமா, ஆனால் அந்த டீபவுன்ஸ் டைம் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறோமோ அவ்வளோ செகண்ட் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைபுக்கு டேட்டாவை அனுப்பும். ஸோ அந்த அந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளால் வேணும்னா நம்ம எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, சம்டைம்ஸ் இது வந்து நாட் பிக் ப்ராப்ளம், பட் இட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம். மேபி இது ஒரு ப்ராப்ளமாக வரலாம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போது இந்த காம்போனெண்ட்டில் இருக்கோம், இது ஆப் காம்போனெண்ட், மேபி வேறு ஏதாவது ஒரு காம்போனெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து குளோபல் காம்போனெண்ட். ஸோ அதனால் இதில் எதுவும் அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா எல்லா காம்போனெண்ட்டும் இது கூட தான் மேப் ஆகிருக்கும். பட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது வந்து வேறு ஒரு காம்போனெண்ட், ஹோம் காம்போனெண்ட், இல்லைனா வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு யூசர் காம்போனெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம யூசர் காம்போனெண்ட்டில் இந்த அப்சர்வபிளை சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டா எடுத்துட்டோம். இப்போது நான் காம்போனெண்ட்டை மாற்றுறேன், அதாவது பேஜை மாற்றும் போது காம்போனெண்ட் மாறும். ஸோ இப்போது இந்த மாதிரி பேஜை மாற்றும் போது நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். கரெக்டுங்களா? நம்ம பேஜை மாற்றும் போது காம்போனெண்ட்டும் மாறும். அப்போது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது என்ன ஆகும்னா,
அதாவது நம்ம பேஜை மாற்றும் போது அந்த அதாவது யூசர் காம்பனண்ட் மறைஞ்சிட்டு டெஸ்ட்ராய் ஆகிட்டு புது காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகுமா? அதுதானே நடக்கும் நேவிகேட் பண்ணும்போது. அப்போ இந்த சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருக்கிறதுனால இதனால என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரைப் எப்பயுமே லைவ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆக்டிவாவே இருக்கும். ஓகேவா? இது என்ன, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், அது ஆக்டிவ், அவ்வளவுதான். எப்போ நம்ம அப்சர்வபிள ட்ரிகர் பண்றோமோ அதை எனேபிள் ஆயிடும், ஆக்டிவ் ஆயிடும். அது வந்து கில் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டா எடுத்தோம்னா அது ஆக்டிவாவே இருக்கும். அப்போ இந்த ஆக்டிவா இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகலாம்னா, அன்னெசரியா பேக்ரவுண்ட்ல இந்த சப்ஸ்கிரைப் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். ஈவன் அந்த காம்போனன்ட் நம்மளோட பேஜில் ரெண்டர் பண்ணலைனாலும், ஏன்னா நம்ம காம்போனண்ட்டை மாற்றிட்டோம். இப்போ நம்ம அந்த காம்போனண்ட்டுக்கு வேலையே கிடையாது. யூசர் காம்போனண்ட்டுக்கு நம்ம வேற காம்போனண்ட்டுக்கு போயிட்டோம். அப்போ அந்த இடத்துல அன்னெசரியா இந்த சப்ஸ்கிரைப் வந்து பேக்ரவுண்ட்ல ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தா நம்மளோட சர்வர் ரேம் வந்து நிறைய எடுத்துக்கும். இப்போ நம்மளோட மொபைல்ல சிஸ்டம்லலாம் வந்து நம்ம நிறைய ஆப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம், அது பிஹைண்ட் த சீன் ரன் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி போயிடும். ஸோ அப்போ அது வந்து ஓவர்லோட் ஆகிடும். நம்ம மொபைல்லேயே நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா ஓவர்லோட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அது வந்து ஓவர்லோட் ஆகிடும். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஆக்டிவாகவே இருக்கும், காம்பனண்ட்டை மாற்றினாலும். அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டாஸ் லீக் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுத்து வச்சிருக்குல்ல இந்த இந்த வேரியபிள், அப்போ இது வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்சர்வபிள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் டேட்டா, கரெக்டா? அப்போ அது வந்து லீக் ஆகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா பிஹேவ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அது ஏதாவது அந்த டேட்டாலாம் மாறுறதுக்கோ இல்லை வேற ஏதாவது பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டா எடுத்துட்டோம். ஸோ அதை வந்து நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராம நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அது அன்சப்ஸ்கிரைப் சிம்பிள். this dot post dot observable dot. ஓகே, ஸோ இந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இதை வந்து ஒரு வேரியபிளுக்கு மாற்றணும். லெட் மை வேரியபிள் அப்படின்ற மாதிரி சும்மா வச்சுட்டு இந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த வேரியபிளை நம்ம இங்கே கால் பண்ணி டாட் அன்சப்ஸ்கிரைப், அவ்வளோதான், இவ்வளோதான். ஸோ நான் இந்த லைனை இங்கே ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ண டேட்டா இங்கே க்ளோஸ் ஆகிடும். இந்த லைன் வரும்போது இது ஆக்டிவாக இருக்காது. ஸோ அது ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு லைன் ஆஃப் கோட் இருக்கு. ஸோ நான் அதை கன்சோலில் கூட போட்டு காட்டுறேன். கன்சோல் டாட் லாகில் மை வேரியபிள் டாட் க்ளோஸ்ட். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு சப்ஸ்கிரைப், அதை தானே வந்து சப்ஸ்கிரைப் டேட்டா தானே இதை வாங்கி வச்சுக்குது இந்த வேரியபிள். அப்போ இந்த க்ளோஸ்ட் என்ன பண்ணுன்னா, அந்த சப்ஸ்கிரைப் க்ளோஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ ஃபால்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணலை, கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ்டான்னு செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து இது க்ளோஸ் ட்ரூன்னு காட்டுதா? ஓகே, ஸோ நம்ம அங்கே கம்ப்ளீட் கொடுத்துருக்கோம், அதனால ட்ரூன்னு வருது ஐ கெஸ். இங்கே வந்து கம்ப்ளீட் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். கம்ப்ளீட் நான் கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், கம்ப்ளீட் எரர் அதெல்லாம் இருந்தால் டெர்மினேட் ஆகிடும் சப்ஸ்கிரைபு, கரெக்டாக? ஐ மீன் அந்த அப்சர்வபிள் டெர்மினேட் ஆகிறதுனால சப்ஸ்கிரைபும் முடிஞ்சிடும். ஸோ அதனால அது வந்து க்ளோஸ் ஆகிடும். நம்ம இப்போ கம்ப்ளீட் கொடுக்கல அப்படின்னா அப்போ அது வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு வருதா? நவ் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அன்சப்ஸ்கிரைப் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அன்சப்ஸ்கிரைப் போட்டுட்டு நான் மறுபடியும் செக் பண்ணேன்னா எனக்கு வந்து அது க்ளோஸ்டுன்னு காட்டும், அதாவது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபால்ஸு, அதுக்கப்புறம் அதை நம்ம அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், தென் அது வந்து ட்ரூவாக மாறிடுது. ஓகே, ஓகே. இப்போது ஏன் நான் இந்த கம்ப்ளீட்டை வந்து எடுக்கணும்? இப்படி ஒரு டவுட் வரலாம்ல, நமக்கு டேட்டா இங்கே இருக்குது,
எவ்வளோ டேட்டா வரப்போகுதுன்னு தெரியுது. கம்ப்ளீட் வந்து நம்மளால போட முடியுமே, ஏன் கம்ப்ளீட் எடுக்கிறோம், அது இல்லாமல் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை எப்போல்லாம் இல்லாமல் வரும் அப்படின்னா, இல்லாமல் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னன்னா, இந்த நெக்ஸ்ட் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணாமலே நம்மளால வந்து பண்ண முடியும். அதெல்லாம் அந்த டேட்டாவை பேக் எண்ட்ல இந்த டேட்டா பேஸ்ல இருந்து, அதாவது ஒரு யூஆர்எல் யூஸ் பண்ணி இப்படி கூட வச்சுக்கலாம். சர்வர்ல இருந்து டேட்டாவை கெட் பண்ணும்போது, எடுக்கும்போது, வாங்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா வந்து பேக் எண்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வரணும். கரெக்டாக இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காமன் மெத்தட் மாதிரி ஒர்க் ஆகும். அப்போது அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுக்கணும். அப்சர்வபிள் அந்த கான்செப்ட் மூலியமாக தான். அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டா எடுக்கிறோன்னா அது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னே தெரியாது. ஏன்னா சம்டைம்ஸ் டேட்டா வந்து ரொம்ப பிக்கராக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப மினிமல் டேட்டாவாக இருக்கும். ஸோ சில டைம் எடுக்கும். ரொம்ப இமிடியேட்டாக கிடைச்சாலும் அந்த ஓவரால் டேட்டாவை எடுக்கிறதுக்கு சில டைம் எடுக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறமும் வந்து நம்ம பேஜை ரீலோட் பண்ணால் அகைன் அண்ட் அகைன் நமக்கு அந்த டேட்டா வேணும். நம்ம திருப்பி அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியணும். ஈவன் நம்ம பேஜை ரீலோட் பண்ணாலும் பண்ணலைனாலும் வேற வேற இடத்துல அதை கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த கம்ப்ளீட் போட்டோம்னா டெர்மினேட் ஆகிடும், நம்மளால ரீயூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ கம்ப்ளீட் நம்ம போடாமல் இருக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு இந்த அன்சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்மளால டெர்மினேட் பண்ண முடியும். டெர்மினேட் பண்ணுறதுனால நம்மளால வந்து டேட்டா லீக்கேஜ், அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் ஏதாவது எதுவுமே நடக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து ஆக்டிவாக இருக்கிறதுனால காம்பனண்ட்டை ஸ்விட்ச் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் ரீசன் இந்த அன்சப்ஸ்கிரைப்கான யூசேஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் இந்த அப்சர்வபிள் கான்செப்டில் இருக்க விஷயங்கள். இதை வந்து நம்ம யூஸ்வலி இப்போ அடுத்த ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அந்த கான்செப்டில் தான் இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஹெச்டிடிபி கிளைண்ட். ஸோ அதாவது இதுதான் அந்த கான்செப்ட், அந்த ஒரு ஆங்குலர் கான்செப்ட் ஹெச்டிடிபி கிளைண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு ஏபிஐ. இப்போ ஏபிஐ அப்படின்னா ஒரு யூஆர்எல். ஓகேவா? ஸோ இப்போ அதாவது நம்ம ஆல்ரெடி ஒரு யூஆர்எல் பார்த்துருந்தோம், ஜேசான் பிளேஸ் ஹோல்டர். ஸோ இது வந்து ஒரு யூஆர்எல், இதுதான் யூஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஆர்எல்ல இந்த டேட்டா எல்லாமே இருக்கு. இந்த யூஆர்எல்லை நம்ம யூஸ் பண்ணால் இந்த டேட்டாலாம் நம்மளால கெட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இந்த இதை தான் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த யூஆர்எல்லை யூஸ் பண்ணி டேட்டாவை ப்ராசஸ், அதாவது டேட்டாவை நம்மளால வாங்க முடியும், இல்லை டேட்டாவை அனுப்ப முடியும், இல்லை ஒரு டேட்டாவை டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளால நம்ம பண்ணணும், ஆங்குலரில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஹெச்டிடிபி கிளைண்ட் வந்து தேவை. ஓகே, அதாவது ஒரு ஏபிஐ கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஹெச்டிடிபி கிளைண்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு யூஆர்எல், அந்த யூஆர்எலை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை கெட் பண்ணணும், அந்த டேட்டாவை இல்லைனா ஒரு டேட்டாவை அனுப்பணும், இல்லை ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கெலாம் இந்த ஹெச்டிடிபி கிளைண்ட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்மளோட ஆப் மாடியூலில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும் ஹெச்டிடிபி கிளைண்ட். டவுட்டுங்களா? இங்கே போனால் ஹெச்டிடிபி கிளைண்ட்டை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும் ஆஸ் யூஷுவல். எல்லா லைப்ரரி, எல்லா மாடியூல் மாதிரி இது வந்து ஒரு மாடியூல். ஸோ ஹெச்டிடிபி கிளைண்ட் ஸோ எப்பயும் போல் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த இம்போர்ட்ஸில் அதை வந்து கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து கிளைண்ட் அப்படிங்கிறது சிங்கிள் ஒரு கான்செப்ட். இதில் வந்து மாடியூல் ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூல். ஓகேவா? ஸோ ஹெச்டிடிபி கிளைண்ட் மாடியூல் இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ நவ் நமக்கு எங்கே தேவையோ அங்கே அந்த ஹெச்டிடிபி கிளைண்ட்டை வந்து கால் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, நான் இந்த சர்வீஸ் ஃபைலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் ஹெச்டிடிபி கிளைண்ட் இது தானே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம இங்கே போட்டுட்டு, ஸோ ஆஸ் யூஷுவல் அதை கால் பண்ணி கன்ஸ்ட்ரக்டரில் கால் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஒரு மாடியூல். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் private http http client. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சர்வீஸ். ஓகே, ஸோ நம்ம இதை வந்து சர்வீஸ் ஸோ எக்ஸ்போர்ட் கிளாஸ் சர்வீஸ் இருந்தால் போதும். ஓகே, இதில் வந்து நம்ம மேபி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்ஜெக்டட் ஜஸ்ட் ரூட்டை ஆக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி, ரூட்ல இருந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்றதுக்காக. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு யூஆர்எல்லை நம்ம இந்த ஹெச்டிடிபி கிளைண்ட் மூலயமா கால் பண்ணி அங்கேருந்து டேட்டாவை வாங்க முடியும். இதுதானே பார்த்தோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூஆர்எல்லை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த யூஆர்எல் என்னன்னா இதுதான், இந்த ஏபிஐ. ஓகே, ஸோ இங்கே ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஏபிஐ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏபிஐயை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம இங்கே கால் பண்ணி டேட்டா எடுத்துடலாம். பட் நம்ம வந்து அதை நம்மளோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்மளோட காம்பனண்ட்டுக்கு அனுப்பணும். ஸோ அதனால் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கெட் யூசர்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஃபங்க்ஷன் நேம். இது என்னன்னா, இதோட டைப் என்னன்னா அப்சர்வபிள். இது வந்து டேட்டாஸை அனுப்ப போகுது. அதாவது என்ன டேட்டானா, நான் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். நான் இப்போ சொல்கிறேன் யூசர்ஸ் ஆஃப் அரே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த யூசர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்னா, இப்போ இப்படி யோசிங்களேன், நமக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா வரப்போகுது, என்னென்ன டேட்டா வரப்போகுது, அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும் யூசர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து என்னென்ன டேட்டா இங்கே வரப்போகுது, இது நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம், இல்லை தனியாகவும் வச்சுக்கலாம். ஸோ என்ன எங்கே வேணால் வச்சுக்கலாம். இதில் வந்து ஐடி, நேமு, இமெயில். ஓகே, ஸோ நான் வந்து ஐடி கோலன் ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்கு அடுத்து வந்து நேம் இருந்துச்சா, ஸோ நமக்கு நேம் வேணும். நேமுமே வந்து ஸ்ட்ரிங்கு. அடுத்தது இமெயில், அதுவுமே அங்கே ஸ்ட்ரிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை டேட்டா வேணும் அப்படிங்கிறத இங்கே இன்டர்ஃபேஸில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இருக்க எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டைம் பீயிங் ஒரு 3 டேட்டா மட்டும், ஐடி, நேமு, அப்புறம் இமெயில், அது 3 மட்டும் நான் வச்சுக்கிறேன். இல்லைன்னா நம்ம எல்லாமே கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நாட் எ ப்ராப்ளம். ஸோ இங்கே இந்த இடத்துல நான் அதுதான் ஆட் பண்ண போகிறேன். இந்த யூசர்ஸில் இருக்கிற விஷயங்கள் தான் இங்கே வரப்போகுது. ஓகே, அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற டேட்டா தான் அரேவா எனக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் யூசர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் யூசர்ஸ் ஆஃப் அரே. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் சம் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஹெச்டிபி கிளைண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நேம் நம்ம ஹெச்டிபின்னு தான் வச்சுருக்கோம். அதனால ஹெச்டிபி அதை நான் கால் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரை நான் அதுதான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், ஹெச்டிபி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஹெச்டிபி கால் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம இப்போ டேட்டாவை கெட் பண்ண போகிறோம். இந்த ஹெச்டிபியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு 7-8 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம அது பேக் அண்ட் பார்க்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். பட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு பேசிக்காக. இதில் வந்து சில மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் கெட்டு. இந்த கெட் மெத்தட் என்னன்னா, நம்மளால இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டேட்டாவை கெட் பண்ண முடியும். அதாவது ஒரு யூஆர்எல்ல இருந்து, ஒரு ஏபிஐ யூஆர்எல்ல இருந்து டேட்டாவை கெட் பண்ணணும்னா நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். கெட் அப்படிங்கிற மெத்தட். ஓகேங்களா? இதுவே நான் ஒரு டேட்டாவை அனுப்பணும், ஆட் பண்ணணும், அதாவது ஏபிஐ மூலியமா டேட்டாவை அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட். ஓகேவா? அடுத்தது ஒரு டேட்டாவை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு புட் அப்படிங்கிற மெத்தட். இதுவே ஒரு டேட்டாவை நான் டெலீட் பண்ணணும்னா டெலீட் அப்படிங்கிற மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த 4 மெத்தட் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டாவை கெட் பண்ண கெட்டு, போஸ்ட் பண்ண அதாவது டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு டேட்டாவை ஆட் பண்ண போஸ்ட்டு, இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணணும்னா புட், டெலீட் பண்ணணும்னா டெலீட். இதுதான் வந்து இருக்கிற கான்செப்ட், இந்த ஹெச்டிபியில் இருக்க மெயின் கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து டேட்டாவை கெட் பண்ண போகிறோம், அதனால கெட்டு. ஸோ இந்த கெட்டோட டைப் என்னன்னா, நமக்கு வந்து அந்த யூசர்ஸ் கரெக்டாக வந்து யூசர்ஸ் ஆஃப் அரே, ரைட்? ஸோ இந்த டேட்டாவை தான் அது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. நம்ம வந்து இங்கே this டாட் யூஆர்எல், இந்த யூஆர்எல்ல இருந்தால் நம்ம டேட்டாவை எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இங்கே கால் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ டு அவாய்ட் கன்ஃபியூஷன், this dot post dot get users dot subscribe. ஸோ இந்த சப்ஸ்கிரைபில் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டா எடுப்போம்ல, ஸோ அதை வந்து நம்ம இங்கே போடணும். இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ வெல் டேட்டான்னு வச்சுக்கலாமா? டேட்டா console dot logல டேட்டா. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே போனோம்னா ஓகே, ஸோ இங்கே இருக்கு. நம்ம வந்து போஸ்ட் கெட் யூசர் சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை வாங்குகிறோம். ஓகே, ஸோ நம்ம பழைய கான்செப்ட்ல எழுதுவோம். அதாவது நெக்ஸ்ட் அப்சர்வபிள் தானே, ஸோ நெக்ஸ்ட் போட்டு எழுதுவோம். ஓகே,
இதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் கோலன் டேட்டா console.logல டேட்டா. ஓகே, இதை வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம முன்ன எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதிக்கலாம். டேட்டா, அடுத்தது எரர் கோலன் எரர் callback console.logல எரர். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி அப்சர்வபிள் எழுதும் போது பண்ணது. இப்போ போனோம்னா நமக்கு வந்து ஓகே ஓகே. ஸோ என்னன்னா நம்ம இந்த ஹெச்டிபி கிளைண்ட் மாடியூலை இம்போர்ட் பண்ணோம், பட் மறுபடியும் ரன் பண்ணலை, ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடியே ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணும்போது ஆப் மாடியூலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அது ஆட்டோ கம்பைல் ஆகாது. ஸோ அதனால் நம்ம மறுபடியும் ரீரன் பண்ணணும் அப்ளிகேஷன். ஸோ அப்போ தான் வந்து அது அந்த அப்டேட்ஸ், அதாவது ஆப் மாடியூலில் நடந்த அப்டேட்ஸை எடுத்துக்கும். ஓகே ஃபைன். இப்போ இங்கே வந்து நம்ம ரீலோட் பண்ணோம்னா நமக்கு வந்து டேட்டா லோட் ஆகும். சர்வர் அது ப்ரொவைடர் போஸ்ட். ஓ இதுவா? ஓகே 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 ஓகே. ஸோ இது வந்து அந்த இதுக்கு முன்னாடி அந்த அட் சர்வீஸ்ன்னு இருந்துச்சுல, நம்ம அதை ரிமூவ் பண்ணோம் கரெக்டாக. சர்வீஸ் சர்வீஸ்ன்னு இருந்ததை நம்ம இங்கே ரிமூவ் பண்ணோம். ஆக்சுவலி இது சர்வீஸ் ஃபைலாக ஒன்று இருந்துச்சு. ஸோ சர்வீஸ் ஃபைல் ஓகே ஓகே. ஸோ இப்போ ரீரன் பண்ணாவே வந்துடும். இப்போ இங்கே பாருங்க, அந்த யூசர்ஸ் ஆப்ஜெக்ட் நமக்கு இங்கே கிடைச்சிடுச்சா? ஸோ அதில் அப்போ இது இல்லை இருக்கு. அதை கன்சோல் நம்ம எங்கே போட்டிருக்கோம்? லைன் நம்பர் 66. அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும். டேட்டா வந்து யூசர் டேட்டா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த யூசர்ஸ் டேட்டா. ஸோ நமக்கு இங்கே அந்த யூசர்ஸ்க்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகே, பட் இங்கே வந்து எல்லா டேட்டாவும் வந்திருக்கு. ஆனால் நமக்கு வந்து இப்போ இமெயில், ஐடி, நேம் இது 3 மட்டும் தானே வேணும். அப்போது என்ன பண்ணலான்னா, இந்த இன்டர்ஃபேஸ் இங்கே சர்வீஸ் ஃபைலில் மட்டும்தான் யூஸ் ஆகுது. நம்ம இப்போ நம்மளோட காம்போனன்ட் அந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலும் வேணும் அப்படின்னா இதை காமன் ஃபைலாக கொண்டு போகணும் இதை. ஸோ அப்போ இதை காமன் ஃபைலாக கொண்டு போக அந்த ஃபைலுக்கு நேம் என்னன்னா மாடல் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோல்டராக நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும், மாடல்ஸ். ஸோ அதில் வந்து யூசர் டாட் மாடல் டாட் டிஎஸ், இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிஎஸ் ஃபைல். நம்ம இந்த இன்டர்ஃபேஸை இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதை இங்கே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இம்போர்ட் யூசர்ஸ். ஸோ மாடலில் இருக்க யூசர்ஸ். ஸோ இந்த யூசர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே யூஸ் ஆகும்.
இதை வந்து என்னோட டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல்ல யூஸ் பண்ணி அது இதுதான் டைப்பு அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுட்டேன்னா இங்கே வந்து வரும்போது பார்த்து மாறும். யூசர்ஸ் போடும்போது இந்த யூசர்ஸை நான் இங்கே போடும்போது data just இது ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே டேட்டா இது எல்லா டேட்டா வந்து ஓகே ஃபைன். ஸோ இது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ ஆக்சுவலி இங்கே வேணும்னா நம்ம இந்த இடத்துல அதோட டைப்பை மென்ஷன் பண்ணிக்கலாம். டேட்டா அப்படிங்கிறது யூசர்ஸ் அது ரைட். ஸோ இப்படி போட்டோம்னா ஓகே. ஸோ இது ஜஸ்ட் யூசர்ஸ் ஆஃப் அரே என்னவோ அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ஃபில்டர் அதெல்லாம் நம்ம பண்ண முடியும், பட் அந்த ஃபில்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது கரெக்டாக அந்த டேட்டாவை மேட்ச் பண்ணும், அவ்வளோதான். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நமக்கு என்னென்ன டேட்டாலாம் இருக்க போது அது என்ன டைப்பு அப்படிங்கிறத ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறதுக்காக அந்த இன்டர்ஃபேஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம காமனாக வேணும்னா காமன் ஒரு ஃபைல் இந்த மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடல் ஃபைலில் வச்சுக்கிட்டு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா நம்ம எங்கே தேவையோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இங்கே நம்ம மெயினாக பார்க்கறது ஒரு யூஆர்எல்ல யூஸ் பண்ணி யூஆர்எல்ல இருந்து ஹெச்டிடிபி கிளைண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மாடியூல் மூலயமா டேட்டாவை கெட் பண்ண முடியும். அந்த கெட் பண்ணுற டேட்டாவை அப்சர்வபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை நம்மளோட ஃபைலுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம இங்கே கன்சோல் போட்டிருக்கோம். இப்போ நமக்கு வேணும்னா சிம்பிளாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளை HTML கால் பண்ணி அந்த டேட்டாவை நம்மளோட HTML ஆட் பண்ணிக்க முடியும், ஷோ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நம்மளால் சென்ட் பண்ண முடியும், போஸ்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட். ஸோ டேட்டாவை நம்மளால் அனுப்ப முடியும், போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு புட் மெத்தட், டெலீட் மெத்தட் இதெல்லாம் இருக்குது. ஸோ பட் இங்கே பேசிக்காக வந்து நமக்கு தேவையானது ஜஸ்ட் நம்ம டேட்டாவை ஒரு ஏபிஐலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இது வந்து கெட் பண்ணுறதுக்கான ஏபிஐ யூஆர்எல். இதுவே ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு யூஆர்எல் இருந்துச்சுன்னா அந்த யூஆர்எல்லை நம்ம யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு யூஆர்எல் இருந்துச்சுன்னா அந்த யூஆர்எலை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணிக்க முடியும். சேம் அஸ் டெலிட். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு யூஆர்எல் இருக்கும், அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி அந்தந்த ப்ராசஸை பண்ணிக்க முடியும். சேம் கான்செப்ட். ஆனால் என்ன, இந்த இடத்துல மெத்தட் மட்டும் மாறும். கெட் எடுக்கிறதுக்கு கெட்டு, டேட்டாவை வாங்குறதுக்கு, டேட்டாவை அனுப்புறதுக்கு போஸ்ட்டு, அப்டேட் பண்ணுறதுக்கு புட், டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட். ஸோ அந்த இது மட்டும் மாறும், அந்த மெத்தட் மட்டும் மாறும். யூஆர்எல் மாற்றணும், மெத்தடை மாற்றணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் பேக் அண்ட் பார்ப்போம். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஹேண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேக் அண்ட் பார்க்கும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் கனெக்ஷன் இந்த ஹெச்டிபி கிளைண்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா பேக் ஹேண்ட்ல நம்ம இந்த மாதிரி ஒரு யூஆர்எல்லை கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த கான்செப்டை வச்சு அந்த யூஆர்எல்லை ஹெச்டிபி கிளைண்ட் மூலியமா கனெக்ட் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கனெக்ஷன் இந்த ஹெச்டிபி கிளைண்ட் மூலியமாக தான் நடக்கும். நம்ம பேக் அண்ட் லேர்ன் பண்ணும்போது இந்த யூஆர்எல்லை தான் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த யூஆர்எல்லை ஜென்ரேட் பண்ணி இந்த மெத்தடில் கொடுத்துட்டோன்னா
ஸோ நம்மளால டேட்டாவை வந்து பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்க கான்செப்ட். அண்ட் ஐ மீன் அப்சர்வபிள் அண்ட் ஹெச்டிடிபி கிளைண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிற விஷயங்கள். இந்த இந்த விஷயங்கள்ல தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். நிறைய ரிப்பீட்டடாக நீங்கள் ஈவென்ட் ப்ராஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணாலும் பண்ணுவீங்க. ஸோ இதை தாண்டி இதில் இன்னும் நிறைய பண்ண முடியும். பட் இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்னும் அட்வான்ஸ்டாக வேணும்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்க விஷயங்கள். அண்ட் தென் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்